இந்த இடம் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பழைய ஃபோர்ட். யாரும் வராத இடம். ராத்திரி நேரத்தில் காத்தும் கூட ரொம்ப மெதுவாக அடிக்கும். அந்த நேரத்தில் நான் மட்டும்தான் அங்கே நிற்கிறேன். எதுக்கு இங்கே வந்தேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இந்த இடம் ரொம்ப பழகிய மாதிரி இருந்துச்சு. கையில் இருந்த என் வாட்சை பார்த்தேன். எக்ஸாக்டாக 12 AM. செகண்ட் ஹேண்ட் நடக்காமல் அப்படியே நிற்குது. பேட்டரி முடிஞ்சிருக்குமான்னு யோசித்தேன். ஆனால் அந்த அமைதி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த அமைதியில் நேரம் நின்று போயிடுச்சு. ஒரு நொடியில் எல்லாம் மாறிடுச்சு. புரோக்கன் வால்ஸ் இல்லை, எல்லாம் புதுசாக விளக்கு வெளிச்சம், கல் தூண்கள். இந்த ஃபோர்ட் உயிரோடு இருந்துச்சு. நான் மட்டும்தான் அங்கே சேர்ந்த மாதிரி இல்லை. அங்கே மக்கள் நடந்து போனாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் யாரும் என்னை பார்க்கல. நான் பக்கத்தில் நின்னாலும் என்னை பார்த்த மாதிரி கூட இல்லை. அப்போதான் புரிஞ்சுது, நான் அவங்களோட நேரத்தில் இல்லை. ஃபோர்ட் உள்ள நடந்த நீளமான காரிடார்கள், விளக்கு ஆடுது, நிழல் நடக்குது. என் காலடி சத்தம் கூட எனக்கு பயம் கொடுத்துச்சு. இந்த இடம் என்னை முழுசா விழுங்குற மாதிரி இருந்துச்சு. வெளியில வந்து வானத்தை பார்த்தேன். இருட்டு அப்படியே இருக்கு. விடியல, காற்று இல்ல, நேரம் நடக்க இல்ல. இந்த இடத்துல நேரம் சாகலா இல்ல நான் தான் சாகுறனா? ஒரு பழைய மிரர். என் முகத்தை பார்த்தேன். நான் அசைஞ்சேன். ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் தள்ளி அசைஞ்சிச்சு. ஒரு நொடி தள்ளி. அது மிரர் இல்ல, அது நான் இல்ல. சுவத்துல ஒரு எழுத்து, பழைய தமிழ் வார்த்தை. இங்க நிக்கிற நேரம் வெளியில இருக்கிற நேரம் இல்ல. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த இடம் நேரத்தை பிடிச்சு வச்சிருக்கு. திடீர்னு என்ன பார்த்தேன், என்ன மாதிரியே இருக்கிற ஒரு உருவம். சேம் முகம், சேம் உடை. ஆனா கண்கள்ல உயிர் இல்ல. அவன் சொன்னான் இல்ல, ஆனா புரிஞ்சுது, இங்க நிக்கிறவன் இங்கதான் இருக்கணும். ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு ஓசை, கோவில் மணி மாதிரி. எல்லாம் உடைஞ்சுது, நிழல்கள் கலைஞ்சுது. நான் கண் மூடினேன். கண் திறந்த காலை வெளிச்சம், புரோக்கன் ஃபோர்ட், கையில வாட்ச். நேரம் ஓடுது. ஆனா இந்த இடம் விட்டு போகும்போது ஒரு கேள்வி மட்டும்தான். இந்த நேரம் நான் தப்பி வந்தேனா, இல்ல அது என்ன அனுப்புனதா?